செம்மொழியே செம்மொழியே நீதானே உன் செந்தமிழே செந்தமிழே தேந்தானே உன் அங்கத்திலே சங்கத்தமிழ் விளையாடும் உன் கன்னத்திலே கன்னித்தமிழ் அலைப்பாயும் இதழ் 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 வரிகள் கம்பன் செய்த கவியோ இடை 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 இடைவரிகள் ஐயன் செய்த குரலோ செம்மொழியே செம்மொழியே நீதானே உன் செந்தமிழே செந்தமிழே தேந்தானே ஹாய் வணக்கம் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க? சரி, ஓகே. இன்றைக்கு பிறந்த நாள் என்ன? எத்தனையாவது பிறந்த நாள்? 41 என்ன? 41வது பிறந்த நாள். சரி, ஓகே. 2 பேரும் ட்வின்ஸ். இதில் இந்த சுவிஸ்லேருந்து வந்து நீங்களே என்ன அப்படியே? ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கு 41வது பிறந்த நாள் என்று சொல்லி இந்த இடத்துல வர முடியாதவங்கள ஒருத்தங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க. சரி தானே? என்ன விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரஜீவனா? ரஜீவன் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, சரி. இன்னும் உங்களோட கிஃப்ட்டுகளை தந்துடுவோம். சின்ன பிள்ளை மாதிரி கேட்காமல் உங்களுக்குரிய கிஃப்ட்டுகளை தருவோம் நாங்கள். ரைட், ஓகே. தந்தாக்களுக்கு பொதுவாக கொமனாவே சொல்லிடுறீங்க. ரைட், ஓப்பன் பண்ணுங்க, பார்க்கலாம். கட்டாயம் ஓப்பன் பண்ணணும். ஆறாருக்கு மாதம் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தந்துருக்குறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தந்துருக்குறாங்க. என்ன இதில் யார் அண்ணா யார் தம்பி? நீங்கள் அண்ணா, தம்பி உங்களை பார்க்குறேன் கூட வச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. ஓகே, சரி, நல்லா இருக்குது. ஒரே மாதிரி உங்களுக்கு டிஷர்ட்டுகள் தந்துருக்குறாங்க, உடுப்புகள். இன்னொரு 2 ஃப்ரேம் தந்துருக்குறாங்க. அந்த 2 ஃப்ரேமும் உங்களுக்கு உரியது தான். சரி, அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணதுக்கு முற்பாடாக யார் தந்துருப்பாங்களே உங்களோட கெஸ்ஸி? யார் தந்துருப்பாங்க? சரி, சொல்லுங்க பாப்போம். யார் தந்துருப்பாங்க? நிஷாந்தன் ஷுவர். நிஷாந்தன் தான். வேறு ஒரு தடவை இல்லையே? ஒரு தடவை வாய்ப்பே இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை சுவிஸில்? சரி, ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று தான் உண்டா? தெரியாதா? அப்படியா? இது சுவிஸ்லேருந்து தான் வந்துருக்கு. சுவிஸ்லேருந்து இது சான்ஸே இல்லையா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, உங்களோட மகள்கிட்ட கொடுங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணுறது. பாப்போமா எங்கள் அக்காச்சியும் சேர்ந்தா இல்லை புள்ள கட்டிக்கார் ஆளுக்கு பிரேமுக்கு மேலே ஏறிடும் போல. குயிக்கா பாப்பா பெரியப்பாவுடையா? அப்பாட்ட கொடுங்க. நிசாந்தன் மாமா அப்படியா? சரி, ஓகே. தியானா குட்டியும் அவங்களோட வைஃபும் தந்துருக்குறாங்களே.
அதில் எடுத்த ஃபோட்டோ தான். ஓகே ரைட். உங்களோட மச்சான் நிசாந்தன் அவங்களோட ஃபேமிலி ஏன்னா தந்திருக்கிறாங்க. என்ன பேர் ஜெனி, அடுத்து தியானா. ஓகே தானே, அவங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. மச்சான் தாங்கள் இந்த இடத்துல இல்லாட்டிக்கும் அந்த மச்சானாக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மூலமாக வந்து இந்த கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. ஓகே, சந்தோஷமா? சரி, ஓகே. என்ன சொல்கிறீங்களா நிசாந்தனுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு? நன்றி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்களா, அதையும் இருக்கா பார்ப்போம். ஓகேயா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 2 மச்சான்மாருக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலில் அழுத நாள், உங்கள் அம்மா சிரித்த நாள், அன்பு என்ற ஒளியால் உம்மை சிலையாய் செதுக்கிய நாள், எல்லையற்ற மகிழ்ச்சியைக் கண்டு அவர் ஆனந்தம் கொண்ட நாள். இன்று போல் என்று மகிழ்ச்சியாய் நிறைந்து வாழ எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகிழ்ச்சியான இந்த பிறந்தநாள் உங்களுக்கு மன நிறைவாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதோடு சின்னஞ்சிறு மகிழ்ச்சிகள் வாழ்க்கையை அழகாக்கும். அதுபோலவே உங்கள் பிறந்த நாளும் எனக்காக எப்போதும் 2 தூண்கள் போல் ஆறுதலாய் இருக்கும். என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் இறைவனின் அருளோடும் 100 வயது கடந்து வாழ வேண்டும் நீங்கள் இருவரும். இறைவன் வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய வரமே மனிதனாய் பிறப்பது. நீங்கள் பிறந்த இந்த பொன்னான நாளை மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்திட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அருமையான கவிதை மூலம் நிறைய விஷயங்களை வடிச்சிருக்கிறாங்க. ஓகே, எப்பயுமே அவர் சொன்னது போல் நீங்கள் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்போவுமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்பதுடன் வந்து நிஷாந்தனுடைய குடும்பமும் இறைவனுடைய ஆசிகள் பெற்று அவரும் நல்லா இருக்கணும், அவருடைய ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். இந்த தருணத்தில் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதோடு அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே.